Hello friends, welcome to Goms'N சமையல் உலகம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கோபி மஞ்சூரியன். நான் முதல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். சில ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் இது வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் பண்ண ஆரம்பித்தா ரெஸ்டாரண்ட்டுக்கு போக தேவையே இல்லை. வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். முதல்ல காலிஃப்ளவரை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ அதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நாம் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சுத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படின்னா தான் கோட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக காலிஃப்ளவருக்கு கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3/4 கப் மைதா மாவு நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1/4 கப் சோள மாவு, அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். காலிஃப்ளவரை இதில் டிப் பண்ணும்போது அந்த காலிஃப்ளவரில் அந்த கோட்டிங் செட் ஆகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் வராது. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இதில் ஒரு காலிஃப்ளவரை எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணணும். எல்லா பக்கமும் மாவு நல்லா போகணும். இப்போ இப்படியே எடுத்து நல்ல சூடான எண்ணெயில் சேர்த்துட வேண்டியதான். எல்லாத்தையும் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா பொரிய வச்சிடலாம். எல்லா பக்கமும் பொரிஞ்சதும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கட் பண்ண இஞ்சி, 1 டீஸ்பூன் கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி கடைசி முடிக்கிற வரைக்கும் அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கணும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள வெங்காயமும் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேகணும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண குடைமிளகாய் சேர்க்குறேன். குடைமிளகாய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஏன்னா குடைமிளகாய் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு தடவை இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறமா 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துடலாம். நான் இப்போது உப்பு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சாஸில் உப்பு இருக்கிறதே எனக்கு சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்துடலாம். நான் செமி கிரேவியாக பண்ண போகிறேன். கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். இது ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால சேர்த்த கார்ன்ஃப்ளவர் சட்டுன்னு வெந்துடும். இந்த மாதிரி வெந்ததும் இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது அந்த கிரேவியோட காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். எண்ணெயிலிருந்து பொரிச்சு எடுத்ததும் காலிஃப்ளவர் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை கிரேவியோடு மிக்ஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் அந்த க்ரன்ச்சினஸ் போகாது. அப்போ தான் ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி வெளியே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இந்த லெமனோட ஃப்ளேவர் தான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இந்த மஞ்சூரியனில். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் சேர்க்குற மாதிரி இருந்தால் சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போதே வினிகர் சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் நல்லா சூடாக சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது தனியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸோட சைட் டிஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.